அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதுக்காக தான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்கு. இன்னைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் மூவ் ஆகும்னு பார்த்தேன். அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. ஆல்மோஸ்ட் பார்த்தா இன்னைக்கும் கரெக்ஷன் நோக்கி தான் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டில். பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50 நடக்கவே இல்லை. இன்னைக்கு பார்த்தோன்னா 40 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு. மார்னிங் வந்து பார்க்கும்போது ஒரு 80 பாயிண்ட் அப்படி மேலே கீழே ஒரு சைட் வேல் தான் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு ஒரு சில பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அதையும் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அது இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடும் இன்னைக்கு ட்ரை பண்ணேன். 3மே கிளிக் ஆச்சு. ஒன்று வந்து பார்த்தோன்னா நான் 2மே பார்த்தோன்னா கால் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். 2மே கிளிக் ஆச்சு. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் வெளியே வந்துட்டேன். எண்ட் ஆஃப் டேவும் ஒரு கால் கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன். இப்படி தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கரெக்டான ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். பட் கொஞ்சம் அனலைஸ் வேணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை. அப்போ தான் நம்ம மணியை சேஃபாக நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். இல்லைனா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்தராக பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் கரப்ஷனு. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் நோக்கி தான் முடிச்சிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பர்ஃபார்மன்ஸ் நடக்கல. 250 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு எல்லா சைடுமே சைடு போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவு இருக்கு. பட் ஒரு 2-3 செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தோன்னா 29 பாயிண்ட். இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி ரெக்கவர் கொடுத்துச்சு. நேற்று வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒரு ஒர்க் விஷயால கொஞ்சம் போட முடியாமல் போயிடுச்சு. பட் இதுதான் அப்டேட் பண்ணுறேன். எஃப்எம்சிஜி நேற்று நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டுக்குள்ளே போடலான்னு பார்த்தேன். பட் டைம் கிடைக்கல, போட முடியல. இன்னைக்கு அதை ஃபர்தராக அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். எஃப்எம்சிஜி இன்னைக்கு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஒரு 407 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொன்னது தான், ஐடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. 28,000 கிட்ட இருந்ததுலாம் இப்போ பாருங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. நல்ல லெவல் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு ஐடியில். இன்னைக்கு ஃபர்தராக நம்ம எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் அதையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எப்போ விற்கிற மாதிரி விற்றுருக்காங்க. 510 கோடி விற்றுருக்காங்க. பட் டிஎஸ் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4,353 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. ஏன்னாதான் மார்க்கெட் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு சைட் வேலே இன்னைக்கு ஒரு டிராப்ல க்ளோஸ் ஆச்சு. பட் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சில பங்கு, அதை ஃபர்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எதனால மார்க்கெட் கம்மியாச்சுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி இன்னைக்கு தொடர் சரிவு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயம் பார்த்தலாம். பங்குச்சந்தையின் வீழ்ச்சி காரணம் பார்த்தீங்கன்னா பண வீக்கம் வந்து வேகமாக இருக்கிறதுனால தான் பங்கு வீச்சு வந்து கம்மியாக இன்னைக்கு வந்து சரிவு நோக்கி போயிருக்கு. அதெல்லாம் பார்த்தா வெளிநாட்டு முதலீட்டர் வந்து விற்பனை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் மேபி மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. வங்கி பங்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. மேபி நான் இன்னைக்கு மார்க்கெட்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 69 பாயிண்ட் கரெக்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து வாராந்திர காலாவதி இன்னைக்கு லாஸ்ட் நாள்னால அதனாலையும் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் இறங்கியிருக்கு. இந்த ரீசனால் தான் மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ரீசன் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் மார்க்கெட்டில். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸோட உள்ளே போயிடுவோம். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ கிரியேட் ஆக போகுது. என்ன ஐபிஓ பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப் தான். கண்டிப்பாக வரட்டும். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்க. நல்ல வேல்யூவேஷன் வருவாங்கன்னா பார்ப்போம். வந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோ கொண்டு வரேன். ஃபர்தராக நம்ம இதை பற்றி ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு நம்ம அப்புறம் ஃபர்தராக நம்ம சொல்கிறேன். அது வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டோட வீடியோக்குள்ளே வரேன். அதனால தான் நீங்கள் நியூஸ் கொண்டு வந்தேன். சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய ஒரு ஐபிஓலாம் வருது உள்ள, என்எஸ்சி, அப்புறம் யூரோ ஃபின்காப். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ முத்தூட் ஃபின்காப்பும் உள்ள வராங்க. வரட்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம அந்த ப்ராஃபிட்டை பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலையோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னென்ன பங்கு வச்சிருக்கணும், என்னென்ன பங்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கங்க. பால்ராம்பூர் சினி மில்ஸு, அப்புறம் தம்பூர் சுகர், டால்மியா பாரத், ஸ்ரீ ரேணுகா மற்றும் இஐடி. இந்த நிறுவனம் எல்லாமே பார்த்தா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. பட் கம்மிங் இதில் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நான் ஒரு ஷேர் மட்டும் வாங்கியிருந்தேன். அந்த ஷேர் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் பெருசாக எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணலை. இந்த சுகர் செக்டர் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து சம்டைம் மூவ் ஆகும், சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லேயே இருக்கும். ரொம்ப நாளாக சைடாகவே போயிட்டு இருக்கும். அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணல. நான் உகர் சுகர் நான் இப்போ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் ஜஸ்ட் ஒரு ஷேர் வாங்கி வச்சிருந்தேன். பட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு பீக் ஆகிடுச்சு பங்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 41 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாச்சுன்னா கம்பல்சரி நம்ம கொண்டு வரலாம். பட் இதை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக. நம்மளுக்கு நிறைய பங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு அடுத்த நியூஸும் உள்ளே போயிடுவோம். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா 235 கோடி பார்த்தோன்னா ஆர்டர் என்பிசிசி கம்பெனி வந்து பெற்றிருக்கு. பங்கு விலை இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பங்கு பார்த்தா கரெக்ஷன் தான் போயிருக்கு. பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. மேபி நேற்று இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். 92.1க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ பங்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிடிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் புக் வேல்யூலாம் பாருங்கள், பார்த்துட்டு இதெல்லாம் வேணுமா சொல்லிட்டு ஃபர்தராக அனலைஸோட உள்ளே போங்க. ஜஸ்ட் நியூஸ்க்காக கொண்டு வந்தேன், நீங்கள் அதை போயிட்டு அவசரப்பட்டு பை பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பங்குகள் இருக்குது, அதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் சூப்பர் அப்டேட். எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. எம்எஸ்சிஐ. ஸோ இது என்னன்னா இந்தியன் இண்டெக்ஸில் ரீபேலன்சிங். ஸோ என்ன ஒரு சில கம்பெனிலாம் இந்த கம்பெனி உள்ள இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 31லேருந்து. ஸோ மேபி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா கம்பல்சரி இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். என்னென்ன கம்பெனி அப்டேட் பண்ணுறேன், ஆஸ்டால் அண்ட் பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரி அண்ட் எஸ்பிஐ கார்டு பேமெண்ட் அண்ட் சர்வீஸ். இந்த பங்குலாம் வந்து எம்எஸ்சிஐலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இண்டெக்ஸ், இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ வாய்ப்புகள் நம்மளுக்கு கம்பல்சரி மார்க்கெட்டில் ஏற்படும், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் ஒன்று போயிடுவோம். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பங்கு ஜெஃப்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கோம் டாட்டாவில். ஸோ அதை நாங்கள் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் அப்படியே டாடா ஸ்டீல். ஆமாம், டாடா ஸ்டீல் வந்திருக்கு, டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இந்தியன் ஹோட்டல் அப்புறம் வோல்டாஸ், இந்த 4 பங்கு சொல்லியிருக்காங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, இந்தியன் ஹோட்டல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ வோல்டாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் எப்படி இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஸோ இவங்க என்னென்ன ஆர்டர் வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன், ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.88% ஏற்றத்தை கொடுத்துருக்கு, 425 ரூபா. வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தேன், பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இதே நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி அதை லாஸ்ட்ல தான் போச்சு இந்த பங்கு. அகைன் ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், நல்ல ஒரு லெவலில் வரும்போது கம்பல்சரி வீடியோவில் கொண்டு வரேன், ஜஸ்ட் அது வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது எஃப்எம்சிஜியில் இந்துஸ்தான் யூனிவர் தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், 2050 ரூபா கிட்ட வந்துச்சு பங்கு. ஸோ வாங்கியிருந்த நம்பருக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ வாங்காதவங்க இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சு தான். 2092 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1.41%. இன்னைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் எஃப்எம்சிஜி பங்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் இந்த பங்கையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்சில் இருந்து இப்போ நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்து மேலே போயிட்டு அகைன் ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக பார்க்காம நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய குவாலிட்டி பை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்தது கோத்ரேஜ். ஸோ நேற்று கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதை நான் உங்களுக்கு நேற்று வீடியோவில் போட முடியல. நல்ல ரேஞ்சில் கிடச்சிது, 910க்கு கிடச்சிது. 910, 98, 94 வரையும் வந்துச்சு, நல்ல ரேஞ்ச் வந்துச்சு. அகைன் நல்ல பையிங் போச்சு இந்த மார்க்கெட்டில் இன்னைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 937 10 ஸ்டாக் நான் குவான்டிட்டி பை பண்ணேன். அகைன் பார்த்தா நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் நண்பர்கள் பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். நல்ல ரேஞ்சில் நம்மளுக்கு ஸ்டாக் கிடைச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணியிருந்த நண்பர்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ரேஞ்சும் கன்சிடர் பண்ணுற ரேஞ்ச் தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் லெவலை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்ல டிப் ரேஞ்சில் கிடைச்சிருக்கு. தாராளமாக இந்த ரேஞ்சிலும் வாங்கலாம். ஸோ நான் இன்றைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ HDFC பேங்கை ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால நான் ஃபோக்கஸ் பண்ணலை. மேபி நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா கம்பல்சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்துலக்கா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு 3% கரப்ஷனாக இருக்குது, 1046 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பங்கு வந்து பீக்கில் இருக்குது. ஸோ இப்போல்லாம் நம்ம பிடிக்கக்கூடாது. ஸோ நம்ம ரேஞ்ச் எப்பவுமே தெரியும், நல்ல டிப் ரேஞ்ச் வரட்டும். ஜஸ்ட் வரும்போது நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணி நம்ம பங்கை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அவசரப்பட்டு இது உள்ள போகாதீங்க. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், கரப்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்க, நல்ல ரேஞ்ச் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்தது இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பை கொட்டி குவிஞ்சிட்டே இருக்கு. HDFC பேங்க்ல 725 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்பயும் நம்ம வாங்காமல் விட்டோம்னா கம்பல்சரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியாது. நல்ல ரேஞ்சில் இருக்குது, நான் இன்றைக்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணுங்க. அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தா தான் உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு நல்ல ரேஞ்ச் போகும்போது பீக் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல க்ரோத் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்கிட்டே இருங்க, நல்ல பேங்க்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். அவங்க சிஇஓ போனது தான் பேங்க் வந்து அப்படியே திறக்கத்துக்கு போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயம் பேங்க்கில் நடக்கும், நிறைய ஒரு குளறுபடிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டான தெளிவாக அனலைஸோட பண்ணுங்க, நல்ல ரேஞ்சில் இருக்குது, மிஸ் பண்ண வேண்டாம். HDFC பேங்க்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணுற நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்தது வேதாந்தா கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.70% கரப்ஷன் ஆயிருக்கு. 271 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பங்கு. ஸோ நல்ல ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைச்சது. அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 270 கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அகைன் இந்த லெவல்லையும் ஓகே, இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 or 2 குவான்டிட்டி பை பண்ண பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். எப்பவுமே பெரிய அளவுக்கு பை பண்ண வேண்டாம். சில பங்கு நல்ல டிப் ரேஞ்ச் வரும்போது தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ கோத்ரேஜ் நம்மளுக்கு கிடைச்சது, அது மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பிச்சாதான் பெருசாக நம்ம பண்ண முடியும். எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் போட்டால் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். தெளிவாக அனலைஸோட பண்ணுங்க. எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான்.
ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி பார்த்தா அல்ட்ராடெக் சிமெண்ட் பங்கு வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல சரிவில் இருக்க பங்கு நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. பட் பீக்கில் இருக்கனால நான் ஃபோக்கஸ் பண்ணல. 1362 கிட்ட கிடைச்சிது. அகைன் ஒரு சப்போர்ட் கிடைச்சி இந்த போர் வந்தப்பெல்லாம் 10,795. ஸோ அகைன் பார்த்தா இப்போ கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், பங்கு பீக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். ஒரு 10% கீழே போச்சுன்னா நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம். ஒரு மினிமம் 1 or 2 குவான்டிட்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம். பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாலும் நம்ம கம்மியாக பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்காக நீ கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிளாக் டீலில் விற்றுருக்காங்கன்னா பங்கு இன்னும் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்து பேங்க் ஆஃப் பரோடா கொண்டு வந்திருக்கேன் 248. ஸோ அகைன் 1.25% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கரப்ஷன் தான் இருக்குது பங்கு. ஸோ நல்ல ரேஞ்ச் வரதும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு 240 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஜஸ்ட் அது வரைக்கும் வாட்ச் பண்ணுற நினைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இன்னும் இறங்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சுன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லைனா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் வர வரைக்கும் நல்ல ரேஞ்ச் வரும்போது இந்த ஆரமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நான் அடுத்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்கு ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கன்சிடர் லெவலுக்கு இதையும் கொண்டு வரேன். நம்ம எப்பவுமே 1180 ரூபா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது இன்னும் இறக்கத்துக்கான வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. மேபி கிடைச்சுன்னா அப்போ நம்ம நிறைய குவான்டிட்டி பை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கும்போதே 1 or 2 குவான்டிட்டி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே வருவோம். நல்ல ரேஞ்ச் வரும்போது கம்பல்சரி நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும்போது நல்ல குவான்டிட்டி பை பண்ணலாம். ஸோ அதனால தான் நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு கரப்ஷனில் முடிச்சிருக்காங்க. மேபி மண்டே அதுக்கு வர வீக்கில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ரேஞ்ச் கிடைக்கும்போது கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஐபிஓ உங்களுக்கு அனௌன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண நண்பர்கள் எல்லாமே நல்லது. 20.71% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிஎம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அலர்ட் ஆகுதான் பார்க்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு அலர்ட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கண்டிப்பாக ஹோல்ட் பண்ண பார்ப்பேன். நான் விற்க மாட்டேன். ஸோ அலர்ட் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் அலர்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். ஸோ அலர்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் 14th. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் அலர்ட் ஆகுதா இல்லையான்னு. ரீஃபண்டு 17 ஆல்மோஸ்ட் மண்டே வந்துடும் ரீஃபண்டு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகும் 17. ஸோ ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்தராக பார்ப்போம். கிடைச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கம்பல்சரி நான் விற்க மாட்டேன். ஹோல்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ மேக்ஸிமம் விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன். நிறைய ஐடியா வச்சுருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட் டேர்முக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும், உடனே எனக்கு பேமெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஐபிஓ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு கூட கடைசி நாள் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அதான் இன்னைக்கு அப்டேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு கொடுத்த அப்டேட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாவது நிறைய இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற எல்லாரும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஸோ பேசிக் புரிதல் கம்பல்சரி கிடைக்கட்டும். ஸோ அதுவும் சொல்லிடுறேன். ஸோ மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு சைடு அடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆப்ஷன் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து அடுத்த என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்கள். ஒரு சில அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடில். ஸோ நான் ஃபர்தராக வீடியோவில் கொண்டு வரேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் சைட்வே மேலே கீழேயும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சைட்வேல அடித்தா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.